ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹீரோயின் சீனியர் பையனோட தான் வெளியே வந்திருக்கான். இங்கே செட்டில் ஆகிட்டியான்னு அவன் கேட்கும்போது, ஒர்க்கிங் பிளேஸ்க்கு பக்கத்துலேயே ஒரு இடத்த பார்த்துருக்கேன், ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்கிறாளா. ஆமாம்மா, நான்ஜிங் ஒரு மேஜிக்கலான பிளேஸ். உனக்கு என்ன மாதிரி காஃபி பிடிக்கும்னு கேட்க, வெனிலா ஃப்ளேவர்னு சொல்லும்போது அதனோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்குறானா. அது எனக்கு மறந்து போயிடுச்சு. அப்போ உனக்கு அதை யாரோட ஷேர் பண்ணன்னு மட்டும்தான் ஞாபகம் இருக்கே தவிர டேஸ்ட்டை மறந்துட்டல. உனக்கு பெண் கொடுத்த அந்த பையன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்க, எனக்கு தெரிலன்னு சொல்லிட்டான். அப்போ ஒரு பையனை பார்த்ததும் அவனோட பேசினதெல்லாம் இவளுக்கு ஞாபகம் வருது. நம்ம நியான்ஜிங்ல போய் காஃபி ஷாப்பை ஓப்பன் பண்ணி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலான்னு சொல்லியிருப்பாள்ல. அதை நினச்சி பார்த்துட்டு என்னோட கனவே இந்த மாதிரி ஒரு குட்டி காஃபி ஷாப் ஓப்பன் பண்ணுங்கிறது தான். அதுக்கு பேர் கூட 3 ஆல்ரெடி சூஸ் பண்ணி வச்சிருந்தேன். இந்த மாதிரி ஃபீனிக்ஸ் ஸ்ட்ரீட் கீழே ஒரு அழகான கடை. ஆட்டம் அப்போ அழகான பூக்களை பார்த்துக்கிட்டே ஒரு காஃபியை குடிச்சா ரொம்ப சூப்பரா இருக்கும் இல்லைங்கிறா. பட் இங்க ஸ்டோரை ரெண்ட்டுக்கு எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்குன்னு இவன் சொல்லும் போது, நான் காலேஜ் படிக்கும் போதே பார்ட் டைம் ஜாப்லாம் போய் நிறைய காசு சேர்த்து தான் வச்சிருக்கேங்கிறா. அப்போ சீக்கிரமாவே உன்னோட கனவு நனவாக போதான்னு கேட்க, இன்னும் இல்ல, அதுக்கு முன்னாடி நான் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை இருக்குங்கிறா. அப்படியே கட் பண்ணி இப்பதான் நம்ம ஹீரோவையே காட்டுறாங்க. இது மாதிரி ஒரு கடையில உட்காந்து சாப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பும் போது கரெக்டா நம்ம ஹீரோயின் வரா. ஒருத்தர் பாத்துக்கவே இல்ல. இப்போ ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் வராரு. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சின்ன வயசுல வாழ்ந்த வீட்டை இவ வாங்கணும்னு ட்ரை பண்றா. பட் அது போன வருஷமே வித்துடுச்சாமா. அதை வாங்கினவரு பெய்ஜிங்லயே பெரிய பிசினஸ் மேன். ஒரே நாள்ல கேட்ட பணத்தை செட்டில் பண்ணி அதை வாங்கியிருக்காரு. சோ நீங்க அதை எவ்வளவு அதிகமா கொடுக்கணும்னு நினைச்சாலும் கண்டிப்பா அவரு கொடுக்க மாட்டாருன்னு சொல்றாங்க. பரவாயில்ல, நானாவது அவரை மீட் பண்ணி எப்படியாவது வாங்க பாக்குறேன், அதுக்கான ஏற்பாடு மட்டும் பண்ணி கொடுங்கன்னு கேக்குறா. சரி, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு அவர் எழுந்து போக, அப்போ அவங்க லவர்ஸ் 2 பேரும் ஒரு நாய்க்குட்டியை வச்சு கொஞ்சிட்டு இருக்கேன். எங்களோட லைட்னிங் மட்டும் காணாம போகாம இருந்திருந்தா இப்போ இவ்ளோ பெருசுதான் இருக்கும்னு சொல்லிட்டு 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை காட்டுறாங்க. லைட்னிங்னு ஒரு குட்டி நாயை வளர்த்துனாங்கல்ல, அதனோட வேக்சின் எக்ஸ்பயர்ட் ஆனதால இவளால அதை கனடாக்கு கூட்டு போக முடியலன்னு சொல்லி சாம் கிட்ட அடுத்த மாசம் அதை வேக்சின் போட்டு இவளுக்கு அனுப்பி வைக்க சொல்றா. அப்பதான் ஒரு பேட் நியூஸ்ன்னு சொல்லி லைட்னிங்கே காணாம போயிடுச்சுன்னு சாம் சொல்றான். அன்னைக்கு ஒரு நாள் நாய்க்குட்டி எல்லாம் போட்டு கடிச்சிருச்சு. சரி, பயத்துல ஓடி இருக்கு, எப்படியோ வந்துடும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் எங்க தேடியுமே கிடைக்கல, என்ன மன்னிச்சிடு மோமோ, கவலைப்படாத, அது எங்கேயாவது கேர்ள் ஃப்ரெண்டோட தான் சுத்திட்டு இருக்கும், நான் எப்படியாவது கூட்டு வந்துடுறேங்கிறான். அப்படியும் அது கிடைக்கலன்னா என்னோட நாய்க்குட்டி இன்னொரு குட்டி போடும், அது பாக்குறதுக்கு அப்படியே லைட்னிங் மாதிரி தான் இருக்கும், அதையாவது அனுப்பி வைக்கிறேங்க. இல்ல, எனக்கு லைட்னிங் மட்டும் தான் வேணும்னு கேக்குறா. நான் அதனோட எவ்வளவு அட்டாச்சா இருந்தது தெரியுமா, அது கிடைக்குங்கும் போது கண்டிப்பா அதை தேடி கண்டுபிடிக்கலாம். பாரு, இப்போ அதுவும் என்னை விட்டுட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சுட்டா. இதுக்கு எதுக்கு இவ்வளவு வருத்தப்படுற, அது ஒரு குட்டி நாய் மட்டும் தானங்க. என்னை பொறுத்த வரைக்கும் லைட்னிங் நாய்க்குட்டியை விட மேலானதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிருக்கா. நீ கவலைப்படாத, எப்படியாவது நான் அதை கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்லிட்டு, மோமோ, பிராண்டி உன்னை விட்டு போய் நீ அதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டிருந்தனா இங்க வா, நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொல்ல, ஜிங்ஷோ கண்டிப்பா என்னை விட்டு போக மாட்டான்னு சொல்லிட்டு போயிருக்கா அன்னைக்கு. பட் அதுக்கப்புறம் 6 வருஷம் ஆகியும் இன்னுமே அவங்க 2 பேரும் சந்திச்சுக்கவே இல்லை. இதெல்லாம் நினச்சி பார்த்தா அழுதுகிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கா. தென் அப்படியே கட் பண்ண வேலையிலையும் ஜாயின் பண்ணிட்டா. அவளுக்கு ரொம்ப பிடிச்ச வேலைங்கிறதால ரொம்ப சந்தோஷமா நைட்டும் பகலும் நல்லாவே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஏஜென்ட் கால் பண்ணி அந்த வீட்டை வாங்கினவரு உங்களை மீட் பண்றதுக்கு சம்மந்தம் சொல்லிட்டாரு. அதுவும் நியான்ஜிங்ல ஒரே ஒரு நாள் மட்டும் தான் ஸ்டே பண்ணுவாராமா, பயங்கர பிஸி. சோ எப்படியாவது உங்களை மீட் பண்ண வச்சிடறேன்னு சொல்றாரு. இப்போ அடுத்த நாள் அவ ஜாகிங் போயிட்டு இருக்கேன். டக்குன்னு ஓடி வந்த நாய்க்குட்டி இவளை கொஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு. இது உங்களோட நாய்க்குட்டியான்னு கேட்கும் போது, இல்ல, எங்க காஃபி ஷாப்க்கு சொந்தமானது, பாஸ் இல்லாதப்போ நாங்க தான் வாக்கிங் கூட்டு போவோம், எப்பவுமே ரொம்ப அமைதியா இருக்கும், இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்குது, ஆக்சுவலி இதுக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருச்சு போலன்னு சொல்லும் போது, எனக்கு கூட இது பழக்கப்பட்ட நாய் மாதிரி தான் தெரியுதுங்கிறா. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டு போயிட கரெக்டா சீனியர் பையன் கால் பண்றான். பிசினஸ் ட்ரிப்காக அவன் வெளியூர் போறான். இப்போதைக்கு இங்க வரமாட்டானாமா. ஆக்சுவலா ஒன்னு சொல்றதுக்காக தான் இப்போ உனக்கு கால் பண்ணதே. ஆக்சுவலா நான் கிளம்புன அன்னைக்கு ஒன்னு இன்ட்ரெஸ்டிங்கா நடந்தது. ஏர்போர்ட்டுக்கு டாக்ஸில போயிட்டு இருக்கும் போது ஃபீனிக்ஸ் ஸ்ட்ரீட்க்கு மத்தியில ஒரு அழகான காஃபி ஷாப்பை பார்த்தேன். அதனோட பேர் கூட மூன். யாரோ ஒருத்தர் அந்த ஃபீனிக்ஸ் ஸ்ட்ரீட்க்கு மத்தியில மூன்கிற பேர்ல ஒரு காஃபி ஷாப்பையே ஓபன் பண்ணிருக்காங்க. அது நீயா என்னன்னு கேட்கும்போது, அது இப்படி ஓபன் பண்ணா சொல்லாம இருப்பனா, அது இன்னும் என்னோட கனவா மட்டும்தான் இருக்குங்கிறா. அப்போ என்ன ஒரு கோயின்சிடென்ட் பாரு, உன்னோட கனவை யாரோ நிறைவேற்றிருக்காங்கன்னு சொல்லும் போது உடனே அந்த அட்ரஸ் கேட்டு வேக வேகமா அங்கதான் ஓடிட்டு இருக்கா. கரெக்டா இவ போற வழியிலேயே நாய்க்குட்டியும் கிராஸ் ஆகுது. அப்பதான் இவளுக்கே தோணுது, காஃபி ஷாப்புக்கு சொந்தமானது, எப்பவுமே அமைதியா இருக்கிறது, இன்னைக்கு இப்படி நடந்துக்குதுன்னா அதுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்னு அவங்க சொன்னதை யோசிக்க, அதுவும் இவளை திரும்பி திரும்பி பார்த்துட்டு போதா. இவ லைட்னிங்னு கூப்பிட்டதும் அவகிட்ட ஓடி வருது. நிஜமாவே இது நீதானான்னு சொல்லிட்டு அதை பிடிச்சிக்கிட்டு அழுக, அது இவளை வேக வேகமா நேரா அந்த காஃபி ஷாப்புக்கு தான் கூட்டிட்டு வருது. இவ ஹீரோ கிட்ட எந்த மாதிரி அந்த காஃபி ஷாப் அழகா இருக்கணும்னு ஆசையோட சொன்னாலோ அதே மாதிரி தான் இப்போ இந்த காஃபி ஷாப்பும் இருக்கு. உள்ள வந்து சுத்தி பார்க்கும்போது அங்க இருக்க மெனு கார்டு கூட இவ்வளவு டிஃப்ரெண்டா அழகா பண்ணிருக்காங்க. ஸ்பேஸ் ரிலேட்டடா தான் இருக்கான். இது என்ன இப்படி இருக்குன்னு கேட்கும்போது,
இது எங்க பாஸே பர்சனலா ரெடி பண்ணுது. நீங்க என்ன ட்ரை பண்றீங்கன்னு அவங்க கேட்க, எனக்கு மூன் காஃபியே கொடுங்கன்னு சொல்லிட்டு உள்ள வந்து இன்னும் சுத்தி பார்க்கும்போது, இவ படிக்கிறது அஸ்ட்ரானமி தானே, அதுக்கு ரிலேட்டடா தான் நிறைய பொருள் அங்க இருக்கு. டெலஸ்கோப் கூட இருக்கு. உள்ள பார்க்கலான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டப்பா மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. அதை எடுக்கும்போது கரெக்டா ஸ்டாஃப் வராங்க. ஒரு குட்டி பையன் போட்டு விட்டான், இது எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு தெரியாம இருந்தோம், ரொம்ப தேங்க்யூ நீங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு, உங்களுக்கும் டெலஸ்கோப் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியுமான்னு கேட்க, டே டைம்ல சன்னை பார்க்கணும்னா அதுக்கு சம்திங் ஏதோ ஃபில்டர் போடணும்னு சொல்லிட்டு அந்த காஃபியை வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்க்க, அவ்வளவுதான் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. கன்ஃபார்மே ஆயிடுச்சு, இது நிஜமாவே நீ தானே, அப்போ திரும்ப வந்துட்டியான்னு சொல்லிட்டு, இந்த நாய்க்குட்டி இங்கே தான் இருக்குமான்னு வந்து கேட்கிறா. இல்ல எங்க பாஸ் பிசினஸ் ட்ரிப் போகும்போதெல்லாம் இங்க விட்டுட்டு போயிடுவாருன்னு சொல்றாங்க. காஃபி ஷாப் ஓனர் கூட பிசினஸ் ட்ரிப் எல்லாம் போவாங்களான்னு கேட்க, இல்ல இந்த காஃபி ஷாப் அவருக்கு சைட் பிசினஸ் தான் சொல்லும்போது, இன்னொரு பொண்ணு வந்து இல்ல இதுதான் மெயின் பிசினஸ், மத்ததான் சைட் பிசினஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் வருஷமா கடை ரொம்ப மோசமா போயிருக்க, அதுக்கப்புறம் தான் சில பிசினஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாராமா. பட் இப்போ ரிட்டர்னிங் கஸ்டமர்ஸ் எல்லாம் நிறைய வரதால இந்த வருஷம் ரொம்ப நல்லாவே ஓடுதுன்னு சொல்ல, இப்ப அவர் எங்க இருப்பாரு நம்ம ஹீரோன் கேக்குறா. இன்னைக்கு அவரோட தீசஸ்ங்கிறதால ஸ்கூலுக்கு போயிருப்பாருன்னு சொல்ல, உங்க பாஸ் அவ்வளவு சின்ன பையனான்னு கேக்குறா. இல்ல எங்களோட பாஸ் 30கள்ல இருக்காரு, காலேஜ்ல அவரோட படிப்பையும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்ல, அப்போ ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்றாரு போலயே நம்ம ஹீரோன் கேட்கும்போது, எங்களோட பாஸ் சூப்பர் மேன், தினமும் பயங்கர பிஸியா இருப்பாரு, நிறைய ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குங்க. சரி அந்த பாஸோட பேரை தான் சொல்லுங்களேன்னு கேட்கும்போது, இத்தனை கதையை சொன்னவங்க இவளை பத்தி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அவர்கிட்ட ஒரு பிசினஸ் விஷயமா பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு நம்பரை கேட்டா, இந்த நோட்ல உங்களோட பேரை எழுதி ஃபில் பண்ணுங்க, இப்போதைக்கு நீங்க தான் 20வது ஆளுங்க. நம்ம ஹீரோயின் மாதிரியே இன்னும் 19 பேர் ஹீரோவை பத்தி கேட்டிருக்காங்க. நான் ஒன்னும் இவங்கள மாதிரி கிடையாதுங்க. வர பொண்ணுங்க எல்லாரும் இதையே தான் சொல்றாங்க. கொடுக்காததுக்கு எங்களை மன்னிச்சிடுங்க. நீங்க உங்களோட பேரை போட்டு ஃபில் பண்ணி கொடுத்தா பாஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அப்பவே கூப்பிடுவாருன்னு சொல்ல, ஹீரோ கொடுத்த பெண்ணால எதையோ எழுதி உள்ள அந்த பெண்ணையும் வச்சு விட்டுட்டா. தென் வீட்டுக்கு வந்ததும் அந்த காஃபி ஷாப்பை ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பார்க்க, பொண்ணுங்க நிறைய கமெண்ட்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. இந்த ஷாப்போட ஓனர் செம்ம ஹேண்ட்ஸமா இருப்பாரு, பட் என்ன பொண்ணுங்க பக்கத்திலேயே வரக்கூடாதுங்கிற ஆட்டிடியூட் நிறைஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு அவனோட போட்டோ எல்லாம் போட்டிருக்காங்க. பட் பேக் சைட்ல இருந்து மட்டும்தான் தெரியுதா. அதுக்கும் கீழே அவங்க ஸ்டாஃப்லாம் பேசிக்கும் போது கேட்டேன், அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியோட அப்ராட்ல செட்டில் ஆகிட்டாங்கன்னு போட்டிருக்க. எது கல்யாணம் ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு இவளுக்கு ஷாக் ஆயிடுச்சு. அப்படியே ஒரு வாரம் ஓடிட்டேன், ஹீரோ கிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் வரலையேன்னு சொல்லிட்டு நேரா ஷாப்புக்கு தான் வரா. நீங்க பெண்ணை மிஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க தானே, அடுத்த நாளே நீங்க வருவீங்கன்னு தான் எடுத்து வச்சிருந்தா, பட் நீங்க தான் வரலன்னு சொல்லும்போது, கொஞ்சம் வேலையில பிஸியா இருந்ததால தான் வர முடியலன்னு கேட்கிறாளா. பட் சாரி, இப்போ உங்களுக்கு அது கிடைக்காது, எங்களோட பாஸ் அதை பார்த்து 2 நாளைக்கு முன்னாடி எடுத்துட்டு போயிட்டாரு. சண்டே வந்தீங்கன்னா பர்சனலா நீங்க அவரை மீட் பண்ணி வாங்கிக்கலாம்னு சொல்ல, அப்போ உங்க பாஸ் கிட்ட நான் சண்டே மார்னிங் வரேன்னு மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சந்தோஷத்தோடு தான் போறா. இப்போ வீட்டுக்கு வந்து என்ன ட்ரெஸ் போடலான்னு சூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஏஜென்ட் கால் பண்ணி வர சண்டே பையர் உங்களை மீட் பண்றதா சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு டைம் அண்ட் லொகேஷன் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. எல்லாம் இப்படி சந்தோஷமா போயிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது ஆஃபீஸ்ல இருந்து கால் பண்ணி மண்டே பிசினஸ் ட்ரிப் போறதால நாளைக்கு டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு வேலைக்கு கூப்பிட்டுட்டாங்க. சரி 8:30 ஆஃபீஸ்க்கு போயிட்டு 9:30 வேலையை முடிச்சுட்டு அங்க போயிடலாங்கிற பிளான்ல வந்திருக்கேன். கொஞ்சம் லேட் ஆகும் போல. ஸோ காஃபி ஷாப்க்கு கால் பண்ணி இங்க வேலையில மாட்டிக்கிட்டதால வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க உங்களோட வேலையை முடிச்சுட்டு மெதுவா வந்தா போதும், எங்களோட பாஸ் எங்கேயும் போக மாட்டாரு, உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்ல, இப்போ வேலையை முடிச்சுட்டு வேக வேகமா அங்கதான் ஓடி வரா. தூரத்துல இருந்து தான் பாக்குறாளா. சரி இவன் தான் ஹீரோன்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்கும் போது பார்த்தா ஆள் மாறிடுச்சு. அவரு எங்க போயிட்டாரான்னு கேட்க, அவர் உங்களுக்காக மேல வெயிட் பண்றாருன்னு ஸ்டாஃப் சொல்லிட்டு போகவும் அவனை பத்தி இங்கிருந்தே அழுக ஆரம்பிச்சிட்டா. இப்ப நேரா மெல்லமா அவன்கிட்டதான் வந்து நிக்கிறாளா. எவ்வளவு வருஷம் கழிச்சு 2 பேரும் பாத்துக்கிறாங்க. அப்போ நிஜமாவே நீ தானான்னு ஹீரோ கேட்கும் போது, நான் இல்லாம வேற யார் இருக்க போறான்னு கேக்குறா. இப்ப பக்கத்துல வந்து உட்கார்ந்ததும் அந்த பெண்ணை வைக்க, அப்போ இதை வச்சுதான் என்ன கண்டுபிடிச்சியான்னு கேட்கும்போது, டெலஸ்கோப்பை யூஸ் பண்றது, லைட்டிங்க ஸ்ட்ரேஞ்சா ஆக்ட் பண்ண வச்சது, அப்புறம் இந்த பெண்ணையும் வச்சிருக்கிறது, அவ்வளோ பேர் ஒன்றும் கிடையாதுங்க. திரும்ப ஸ்கூலுக்கு போயிட்டியான்னு கேட்கிறா. ஜஸ்ட் டிகிரி வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு, உனக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தானே ரொம்ப பிடிக்கும்னு கேட்க வைக்க, இப்பெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு தள்ளி வைக்கிறாளா. சரி வேற எடுத்துட்டு வரேன்னு இருந்து போகும்போது, பட் இப்போ எனக்கு பசிக்குதேன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு, ஏன் இத்தனை வருஷமும் என்னை கான்டாக்டே பண்ணலன்னு கேட்கிறா. பல வருஷமா ஒரே விஷயத்த புடிச்சிட்டு இருக்கிறது நல்லா இருக்காது. சப்போஸ் என்னை விட பெட்டரான பர்சன் உனக்கு கிடைக்கும் போது அது ரொம்ப அக்வர்டாயிருல, அதனால தாங்கிறான். அப்ப நீ ஈஸியா வாழ்ந்திருக்க, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா நம்ம ஹீரோன் கேட்க, நீ சொல்லு உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு இவன் கேட்கிறான். ஆமா, இந்த வருஷம் எண்டிங்ல கல்யாணம் பண்ணிக்க போறோம், அதுக்காக தான் நான் நான்ஜிங்கே வந்தேங்க. ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அவனுக்கு கண்ணு கலங்குது. என்னோட கல்யாணத்துக்கு உன்னை கூப்பிட்டா நீ வருவியான்னு கேட்க, நான்ஜிங்லயே இருப்பனான்னு எனக்கு தெரியாதுங்கிறான். டேட்டை முன்னாடியே சொல்லிடுங்க போது, சரி ஓகே ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு, இப்ப நான் கொஞ்சம் வெளியே போகணும்னு அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஹீரோயின் எழுந்துட்டா. பட் போறதுக்கு மனசு இல்லாம திரும்பி நிக்க, அவன் பக்கத்துல வந்ததும் உன்னோட போன் நம்பர் கொடு, கான்டாக்ட் இல்லாம கல்யாண டேட் எப்படி சொல்றதுன்னு கொடுக்க, அவனும் வாங்கி நம்பர் போட்டுட்டு இருக்கானா. நீ தான் நம்ம பழைய வீட்டை வாங்கினதான்னு கேட்கும்போது ஆமாங்கிறான்.
எனக்கே ஆல்ரெடி தெரியும்னு சொல்லிட்டு அவன் நாளைக்கு நான் ஆரம்பிக்கிறதுக்குள்ள நாளைக்கு நான் பிசினஸ் ட்ரிப்க்கு போயிடுவேன். முடிச்சுட்டு வந்ததும் லைட்னிங்க பத்தி பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. ஆல்ரெடி கல்யாணம் ஆக போதுன்னு வேற சொல்லிட்டால. பையன் இங்க கண்ணெல்லாம் கலங்கி நிக்க. போய் சொல்லிட்டு வந்த நம்ம ஹீரோனுமே இங்க அழுதுட்டு தான் இருக்கா. ஜிங்சோ, நீ திரும்பி வந்துட்ட. பட் இத்தனை வருஷமும் நான் உன்னை எங்கெல்லாம் தேடி இருப்பேன். ஏன் இப்ப மட்டும் வந்த, ஏன் இப்ப வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை பார்த்து பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றா. இங்க ஹீரோவும் பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, சீக்கிரமாவே கல்யாணம் ஆக போகுது, அவனுக்காக தான் நான் இந்த ஊருக்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நினைச்சு அழுதுட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து ஹீரோவோட நம்பரை வச்சு வீசாட்ல ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அனுப்பிட்டு இருக்கான். அக்செப்ட் பண்ணதும் அதை எடுத்து பார்க்கும்போது ஹீரோவோட ப்ரொஃபைல்ல சன் வச்சிருக்கான், இவளோட ப்ரொஃபைல்ல மூன் வச்சிருக்கான். இத பார்க்கும்போது இவளுக்கே ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. இவளோட நேமுக்கான அர்த்தம் மூன் தானே, அதான் கடைக்கும் மூணு பேர் வச்சிருக்கான். அவளுதான் இங்க இவளுக்கு கண்ணெல்லாம் கலங்க. அப்போ ஒரு குட்டி பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோ எதுக்காக இந்த மேஜரை சூஸ் பண்ணன்னு அவகிட்ட கேட்கும்போது, எனக்கு சின்ன வயசுல இருந்தே எந்த ஒரு ஆம்பிஷன் ட்ரீம் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு ட்ரீம்னா அது நீ மட்டுமா தான் இருந்த. பட் நீ உன்னோட கனவுல இருந்து விலகிட்டதால அத நான் நிறைவேற்றுறதுக்காக இதை சூஸ் பண்ணன்னு சொல்லியிருப்பான். சோ ஹீரோவோட கனவை இவ ஃபுல்ஃபில் பண்ணதால இவளோட கனவை ஹீரோ ஃபுல்ஃபில் பண்ணிருக்கான். இது தெரிய வர அவ்வளவுதான் அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோவை காட்ட அவன் லைட்டா ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்தே இவனால அதுக்கப்புறம் வேகமா ஓட முடியறதில்ல போல. இப்போ ஒருத்தங்க கால் பண்ணி நீ ஹார்டான எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி வார்ன் பண்றாங்க. அப்படியே இந்த பக்கம் ஹீரோனை கட்ட இவன் 4-5 மெசேஜ் பண்ணாதான் ஒரு ரிப்ளையே பண்றானா. இத்தனை வருஷமும் அவனை மட்டும்தான் நான் நைட்டும் பகலும் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா இவன் என்ன இவ்வளவு சிம்பிளா ட்ரீட் பண்றானா. விடக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதே கரெக்டா சீனியர் பையன் கால் பண்றான். இவங்க கூட வேலை செய்யற ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போது நம்ம அவளோட ஃபேமிலியா கூட போய் நிக்கணும். அதுவும் இல்லாம நீ சிங்கிளா இருக்கிறதால கண்டிப்பா அந்த பொக்கேவை நீ கேட்ச் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இன்வைட் பண்றாரு. நமக்காகவே இது கிடைச்சிருக்கேங்கிற மாதிரி கரெக்டா அவர் வெட்டிங் போட்டோவை அனுப்ப கல்யாண பொண்ணு ஃபேஸ்க்கு பதிலா இவளோட ஃபேஸை எடிட் பண்ணவன் ஹீரோக்கு அதை அனுப்பி விட்டுட்டான். அவ அதை பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்கும் போது வர டியூஸ்டே எனக்கு கல்யாணம், கண்டிப்பா நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி வந்தே ஆகணும்னு கூப்பிடுறா. இவனால இதை ஏத்துக்கவே முடியலையா. என்ன இன்னும் ரிப்ளை காணும்னு சொல்லி நான் நான்ஜிங்ல தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன், பக்கத்துல என்னோட ஃபேமிலி இல்லாததால இப்போதைக்கு என்னோட அண்ணனா நீ மட்டும்தான் இருக்க. ரத்த சொந்தம் இல்லைனாலும் நம்மளும் உன் ஃபேமிலி தானே. ஸோ கண்டிப்பா எனக்கு ஒரு சப்போர்ட்டுக்காக நீ வந்துதான் ஆகணும். அவங்க எனக்கு ஃபேமிலியே இல்லைன்னு நினைச்சிடக்கூடாதுல்ல. அதோட பொண்ணு சைட்ல இருந்து ஜுவல்லரி செட்லாம் வேணுமாமா, அதையும் நீயே கொண்டு வந்துருன்னு வேற சொல்றாளா. இதெல்லாமே உனக்கு வேணுமான்னு கேட்கும்போது கண்டிப்பா, அப்புறம் கூடவே கொண்டு வர ரெட் என்வலப்பும் நல்லா வெயிட்டா இருக்க மாதிரி பாத்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்கா. என்கிட்ட இன்னும் எத்தனை நாளைக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸை கீப் பண்றேன்னு பார்க்கலான்டான்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் பண்றதே. இப்போ அப்படியே 2 நாள் ஓட ஹீரோவும் சரி எப்படி இருந்தாலும் நம்ம தான் அட்டன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ரெடி ஆகி நேரா கல்யாணத்துக்கு வரான். அங்குள்ள போஸ்டரை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோயின் போய் சொல்லியிருக்கானே இவனுக்கு தெரியுது. அப்படின்னா நேரா கார்ல வந்து ஏறி உட்கார இப்ப எப்படி நீ ஃபீல் பண்றன்னு மெசேஜ் அனுப்பியிருக்கா. உன்னை என்ன பண்ண போறன்னு நினைக்கிறதுக்குள்ளேயே அவ கால் பண்ணிட்டா. அதை பார்த்ததுல இப்ப நீ ரொம்ப வருத்தத்துல இருக்கியா, ரொம்ப சந்தோஷத்துல இருக்கியான்னு கேக்குறா. இவன் சிரிச்சுக்கிட்டே நீ கேட்ட ஜுவல்லரி செட்டும் ரெடி பண்ணிட்டேன், நீ கேட்ட ரெட் பாக்கெட்டுமே ரெடி பண்ணிட்டேன், உனக்கு வேணுமான்னு கேக்குறான். கண்டிப்பா எனக்கு வேணும்னு இவ சொல்ல சரி எப்படி கொடுக்குறதுன்னு கேட்கும்போது நான் கொஞ்சம் பிசினஸ் ட்ரிப்க்கு போயிடுவேன், அத்தோட நான் நிஜமாவே தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என் பாய் ஃப்ரெண்டோட கொஞ்சம் சண்டை போட்டுட்டேனா அதனால தான் கேன்சல் பண்ணிட்டோம். பட் சீக்கிரமாவே பேசி சரியானதும் கல்யாணத்தை வச்சிடுவேங்க. இவனுக்கு சிரிப்பு தான் வருது. எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்லாம் மெயின்டைன் பண்ணவே தெரியறது இல்ல. என் ஆளை பார்த்ததும் நார்மலா பேச ஆரம்பிச்சிடுறேன். சோ எனக்காக சப்போர்ட்டிவ்க்கு நீயும் கொஞ்சம் இருக்கணும்டாங்க. சரி இருக்குன்னு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோயினும் பிசினஸ் ட்ரிப்க்கு போயிட்டா. அங்க போய் வேலையை பார்த்துட்டு இருக்க கேப் கிடைச்சதும் போனை எடுக்கிறா. எப்பவுமே முதல் நான் தான் மெசேஜ் பண்ணும், இல்லனா இவன் கண்டிக்கிறதே இல்லைன்னு நினைச்சவன் இன்னைக்கு நான் திரும்பி வர போறேன், இங்க பெய்ஜிங்ல ஸ்பெஷலான ஃபுட்டை உனக்காக வாங்கிட்டு வரட்டான்னு கேட்க நான் நான்ஜிங்லயே இல்லன்ட்டான். ஏன்னா அவன் வெளியூர்ல போய் காரை பத்தின செமினார் எடுத்துக்கிட்டு இருக்கான். இவனுக்கு தான் இதை பத்தி எல்லாமே தெரியுமாச்சே. தென் கட் பண்ணா நம்ம ஹீரோனும் ஊருக்கு வந்து சேர்ந்துட்டா. பாரு இன்னும் மெசேஜ் பண்ணவே இல்லையான்ட்டு நேரா ஷாப்க்கு தான் வரா. உங்க பாஸ்க்கு தான் வாங்கிட்டு வந்தா, அவர் இல்லாதால இதெல்லாம் நீங்களே சாப்பிட்டுக்கோங்கன்னு கொடுத்துட்டு எப்பவும் போல 3 காஃபி தான் ஆர்டர் பண்றா. பட் காசை எடுக்க இல்ல எங்க பாஸ் உங்ககிட்ட காசை வாங்க கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்துல இருக்க நாய்க்குடியை கொஞ்சிட்டு இருக்கும் போது எங்க பாஸோட ஃப்ரெண்டுங்கிறதால தான் இவன் உங்ககிட்ட நல்லபடியா பழகிறானான்னு கேட்கும்போது இந்த நாய்க்குட்டியே என்னோடது தான். சரி எனக்கு ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, உங்க பாஸ்க்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்க அவர் எப்பவும் பிஸியாவே இருப்பாரு, ஸோ அவரோட பர்சனல் லைஃப் பத்திலாம் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றா. சரி உங்க பாஸ் எப்பவுமே பிசினஸ் ட்ரிப்லயே இருக்காரு, எதனாலன்னு கேட்கும்போது எங்க பாஸோட ஹெல்த் கண்டிஷனுக்கு எந்த கம்பெனில போயும் 9 to 5 வேலையெல்லாம் பார்க்கவே முடியாதுங்க. ஏன் அவரோட ஹெல்த்துக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாலாம். இல்ல இந்த ஷாப்பை வச்சுக்கிட்டு ஆல்ரெடி நிறைய வேலை இருக்குல்ல, ஸோ அதனால தான் சொன்னேன்னு சொல்லிட்டு எதையும் மறைக்கிறாங்க. இப்போ காஃபி வந்ததோ லைட்டிங்கோட சேர்ந்து போட்டோ எடுத்து அதை ஹீரோக்கு அனுப்பி விட்டுட்டு ஃப்ரீ காஃபிக்கு தேங்க்யூன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் நாளைக்கு வந்துடுவேன் ரிப்ளை பண்ணதும்
நாய்க்குட்டியை கூப்பிட்டு உங்க பாஸ்க்கு வேணும்னா என் வீட்டுல வந்தே கூப்பிட்டு போக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவ கிளம்பிட்டான். இப்போ அடுத்த நாள் அதனோட ஜாலியா விளையாண்டுட்டு வாக்கிங் எல்லாம் கூட்டு போயிட்டு நைட்டே ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் அவனுக்கு லைட்னிங்காவது கம்பெனிக்கு இருந்துச்சு. ஆனா எனக்கு ஒண்ணுமே இல்லாமல கஷ்டப்பட்டங்கிற கோவத்துல தான் உட்காந்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோ அவளோட அட்ரஸை வாங்கிட்டு ½ அங்க இருப்பேன்னு சொல்ல கொஞ்ச நேரத்திலேயே லைட்னிங்க கூட்டு வெளியே வரும்போது கரெக்டா ஹீரோ வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இத்தனை வருஷத்துல எத்தனையோ பேரை மீட் பண்ணிட்டேன். ஹேண்ட்ஸமா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் அதிகமா படிச்சிருந்தாலும் யாரை பார்த்துமே என்னோட இதயம் மறுபடியும் வேகமா துடிக்கல. நான் கூட அந்த ஃபீலிங்கே என்னை விட்டு போயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஜியாங்க மறுபடியும் பார்க்கும்போது தான் புரிஞ்சுக்கிட்டேன். கண்ட்ரோல் பண்ணவே முடியாத நர்வஸ்னஸும் எக்ஸைட்மெண்ட்டும் அவனை பார்க்கும்போது மட்டும்தான் வருது. ஸோ அவனால மட்டும்தான் என்னோட ஹார்ட்டை டச் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல வந்து சாப்பிட்டியான்னு கேட்குறா. வர வழியிலே சாப்பிட்டங்கும் போது ரூம் நம்பர் அனுப்புனால ஏன் மேல வராம கீழே நின்ட்டேன். அவர் ஒன்னும் வீட்டுல இல்லைன்னு சொல்றா. அப்போ நீ இந்த வீட்டுல தான் தங்கியிருக்கியான்னு இவன் கேட்கும்போது இது ஒன்னும் சொந்த வீடு இல்ல, 2 பேரும் சேர்ந்துதான் வாடகைக்கு எடுத்திருக்கோன்னு இவ சொல்றா. அதான் கல்யாணம் பண்ணிக்க போறல, சொந்தமா வீடு கூட வாங்காம இருக்கேன்னு ஹீரோ கேட்கும்போது அவரு ரொம்ப கம்மியா தான் சம்பாதிக்கிறாரு. மாசத்துக்கே 4000 தான் வருது. இதுல இன்சூரன்ஸ் வேற இருக்கு. நானும் இன்டர்னா தானே போயிட்டு இருக்கேன். ஃபுல் டைம் ஜாப் கிடைச்சதும் அவருக்கு நல்லா சப்போர்ட்டிவா இருக்குங்கிறா. ஹீரோக்கு இதெல்லாம் கேட்க கேட்க கடுப்பாகுது. எங்க கல்யாணமும் நின்னு போச்சுல, சோ உடனே வீடு வாங்குறதுக்கும் அவசரம் இல்லாததால இப்போதைக்கு ஒரு பிளேஸ்ல இருப்போம் தான் முடிவு பண்ணிருக்கேன்னு சொல்ல எவ்வளவு தைரியம் இருந்தா மறுபடியும் கல்யாணத்தை பத்தி பேசுவ, இதுல போய் வேற சொல்றியான்னு கேட்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அதை நம்புவேன் இவ கேட்டுட்டு இருக்கா. சரி குடு குடு, என்னோட ரெட் பாக்கெட் அப்புறம் ஜுவல்லரி செட்லாம் கூடுன்னு கேட்க அதெல்லாம் கார்ல தான் இருக்கு, இப்பவே கொண்டு வந்து தரணுமான்னு கேட்கிறான். வேணாம் மெதுவாவே கூடு, அது எங்கேயும் ஓடி போயிடாதுல. சரி நான் அப்படியே ஒரு நடைய போடுறேன்னு போகும்போது கூட வரான். சாம் நம்ம நாய்க்குட்டி தொலைஞ்சு போயிட்டு தான் சொன்னா, உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்க நீ அப்பதான் அங்க போய் செட்டில் ஆயிருந்த, சோ உனக்கு தொந்தரவா இருக்க கூடாதுன்னு தான் அவன் என் கிட்ட வந்து விட்டுட்டான்னு சொல்றான். அப்போ உனக்கு பிரச்சனை இருந்தா பரவாயில்லையான்னு கேட்கும்போது பரவாயில்லங்கிறானா. முதல்ல இந்த நாய்க்குட்டியே வேணான்னு சொன்னல நீ, இப்பெல்லாம் உனக்கு பெரிய மனசாயிடுச்சுடா. உன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட நாய்க்குட்டிய வளர்த்துற, அவ பேர்லயே காஃபி ஷாப்பை நடத்துற, இப்போ அவ கூடயே உன் நாய்க்குட்டிய கூட்டு போயிட்டு இருக்க. உன் ஒய்ஃப் எல்லாம் கண்டுக்க மாட்டாங்களான்னு கேட்க முறைக்கிறான். என்ன லுக்கு, நான் உன்னோட எக்ஸ் கிடையாதான் இவ கேட்க நீ வேறொரு பையனோட லேட் நைட் வாக்கிங் வந்துட்டு இருக்கியே, இத உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கேட்க மாட்டான்னு ஹீரோ கேட்கிறான். அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு. ஏன்னா அவனே அழகான பொண்ணுங்களோட எப்போ பார்த்தாலும் பாட்டு பாட போயிருவாங்க. ஹீரோக்கு இவ இப்படி பேசுறதே பிடிக்கல. சரி அவன் எப்படிதான் உன்னை ட்ரீட் பண்றான்னு கேட்கும்போது சும்மா அப்படியே தான், போன வாரம் வேற சண்டை போட்டுக்கிட்டோம், 2 வருஷமா இதே போனை யூஸ் பண்றேன்னு சொல்லி புது போன் கேட்டேனா, நான் கேம் விளையாடுறதால தான் போன் போயிடுச்சு, இனிமேல் சேட் பண்றதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு மொத்த காசையோ கேமிங் கியர்ல போட்டாங்க. அப்போ அவன் கிட்ட அப்படி என்னத்தை தான் பார்த்தேன்னு கேட்கிறான். எனக்கும் வயசாயிட்டே போகுதல, சோ ஒரு ஆளை பிடிக்கணும்லன்ட்டு போகும்போது ஒரு பையன் ஸ்கேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். கரெக்டா ஹீரோ பார்த்து இழுத்துட்டதால தப்பிச்சிட்டா. பட் இன்னும் அவன் கை அவன் மேலேயே இருக்க. அவன் இங்கிருந்து விலக ட்ரை பண்ணும்போது அவளை விடாம புடிச்சுக்கிட்டு இனிமேல் இந்த மாதிரி ஜோக்லாம் என்கிட்ட பண்ணாத, வீட்டுக்கு போ, நானும் போறேன்ட்டு போக அவளை பிடிச்சு நான் ஏன் ஜோக் பண்ணக்கூடாது, நான் ஏன் இது மாதிரி பேசக்கூடாதுன்னு கேட்கிறான். ஏன்னா இது கேட்கும் போதே எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுதுன்னு சொல்றான். அப்போதைக்கு எதுவுமே பேசல. இப்ப வீட்டுக்கு வந்தவன் ரொம்ப நல்லது, உனக்கு அப்படிதான் ஹர்ட் ஆகணும், இந்த 6 வருஷமும் உனக்காக டே அண்ட் நைட் எவ்வளோ ஏங்கியிருப்பேன், உனக்கு இதெல்லாம் ஈஸியா போயிடுச்சுலன்னு தலகாணி தூக்கி போட்டுவேன். கொஞ்ச நேரத்திலே தூக்கி வச்சுட்டு பைத்தியம் மாதிரி சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் எதுக்காக என் நாய்க்குட்டி தூக்கிட்டு போனேன்னு கேட்க அவ ஒரு எமோஜி மட்டும் போட திரும்பி படுத்துக்கிட்டா. இப்போ அடுத்த நாள் இருந்ததும் ஹீரோக்கு என்னடா மெசேஜ் பண்றதுன்னு சொல்லிட்டு டைப் பண்ணி எரேஸ் பண்ணிட்டு இருக்க. அவனே டெக்ஸ்ட் பண்றான், நாளைக்கு மழை வரப்போகுது, சோ நல்லா வாமான கிளாத்தா போட்டு போக மறந்துடாதங்கிறான். அவ்வளவுதான், இவளுக்கு ஒரே சந்தோஷம் தான், இன்னைக்கு டேவே சூப்பரா ஸ்டார்ட் ஆயிருக்குல. அப்படியே இந்த பக்கம் ஹீரோவை காட்ட எழுந்ததும் டீ குடிச்சிட்டு அவனோட டே ரொட்டீனை காட்டுறாங்க. செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு நாய்க்குட்டியோட சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு நேரா செமினாருக்கு வரான். அங்க அவனோட வேலை முடிஞ்சதும் நாய்க்குட்டியோட விளையாடுறது தான் இவனோட டே ரொட்டீனே. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோனை காட்ட இன்னுமே மெசேஜ் பண்ணல பாருன்ட்டு நேரா ஷாப்புக்கு தான் வரான். ஆல்ரெடி புள்ள கோவத்துல இருக்கால, உண்மையை சொல்லுங்க, உங்களோட பாஸ் அந்த ரெஜிஸ்டர்ல இருக்க எல்லா பொண்ணையுமே மீட் பண்ணிருக்காங்களான்னு கேட்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, எங்க பாஸ்க்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியோட அப்ராட்ல செட்டில் ஆயிருக்காங்கன்னு சொல்ல இவளால சுத்தமா நம்பவே முடியல. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, குழந்தை இருக்கான்னு கேட்க உண்மைதான், பட் போட்டோல கூட நாங்க பார்த்தது கிடையாதுன்னு சொல்ல மேபி பொண்ணுங்க பின்னாடி சுத்தக்கூடாதுன்னு கூட போய் சொல்ல இல்லையான்னு ஹீரோன்னு கேட்கிறான். இது கூட கரெக்டான பதில் மாதிரி தான் இருக்கு. பட் கடைசியா ஆர்டர் பண்றதுக்கு அவர் பிளேஸ்க்கு போயிருந்தப்போ அங்க ஒரு பொண்ணு இருந்தாங்கன்னு சொல்ல என்ன மாதிரி பொண்ணுன்னு கேட்கிறான். ரொம்ப அழகான பொண்ணு, பாஸோட ஒய்ஃபா இருக்கிறதுக்கு கரெக்டா இருந்தாங்கன்னு சொல்ல இவளால இதெல்லாம் கேட்கவே முடியல. அட்ரஸ் கூடன்னு சொல்லிட்டு நேரா ஹீரோவோட வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கா. காலிங் பெல் அடிச்சு பார்த்தா ஓபன் பண்ண காணோம். இப்ப இவளுக்கு பின்னாடி வந்த பொண்ணு ஜிங்ஷோவை பாக்கிறதுக்காக தான் வந்திருக்கீங்களான்னு சொல்லி பாஸ்வேர்டை போட்டு ஓபன் பண்ணிட்டு போக இவளுக்கு பாஸ்வேர்ட் கூட தெரிஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. இதெல்லாம் அந்த பொண்ணு நார்மலா வந்து உள்ள எடுத்து போடுற ஸ்லிப்பரை போட்டுட்டு இருக்க. என்னது உங்களோட ஸ்லிப்பர்ஸ் இருக்குன்னு கேக்குறா.
ஆமா பொண்ணுங்க போடுறது ஒண்ணுதான் இருக்கு, நீ கெஸ்டோட யூஸ் பண்ணிக்கோன்னு எடுத்து கொடுக்க. நானாடி கெஸ்ட், நீதான் கெஸ்ட், உன்னோட மொத்த ஃபேமிலியுமே கெஸ்ட் தான் சொல்லிட்டு அதை போட்டு உள்ள வந்துட்டு இருக்கா. குடிக்கிறதுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்கும்போது எதா இருந்தாலும் பரவாயில்லங்கிறாளா. வியட்நாம்ல இருந்து வாங்கிட்டு வந்த பிளாக் பெயினை வச்சு போட்டு தரட்டுமான்னு கேட்க இல்ல எதுவும் வேணான்ட்டா. அப்ப சரி நீ இந்த தண்ணியை குடி, நான் போய் குளிச்சுட்டு வரேங்க. அவனோட வீட்டுல நீங்க குளிக்கிறீங்களான்னு இவ கேக்குறா. ஆமா நான் இங்க தான் தங்கியிருக்கேன், பட் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடு, நான் இப்பவே குளிக்க போய் ஆகணும்னு சொல்லிட்டு ஓடிட்டாங்களா. இவளால இதெல்லாம் ஏத்துக்கவே முடியல. அப்படியே கட் பண்ணி ஒரு குட்டி பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஓரளவு நம்ம ஹீரோ ரெடி ஆனதுக்கு அப்புறமா ஹீரோயினை வரைஞ்சு பார்த்துட்டு இருந்திருக்கான். அப்போ அவ சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்து போகுது. என்ன ஆனாலும் சரி உன்னை நீ சேஃபா பாத்துக்கணும், எனக்கு ப்ராமிஸ் பண்ணுன்னு கேட்டால. என்ன மன்னிச்சிடு மோமோ, உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை என்னால காப்பாற்ற முடியல. இன்னைக்கு உன்னை டிராயிங் பண்ணும்போது தான் நானே ரியலைஸ் பண்ணேன், என்னோட மெமரியில நீ கிளியரா தான் இருக்க, பட் என்னால உன்னோட முடிய கூட சரியா வரைய முடியல. அன்னைக்கு மட்டும் அப்படி ஆகாம இருந்திருந்தா கண்டிப்பா இன்னைக்கு வேற மாதிரி தான் இருந்திருப்போம். பட் எதையுமே நம்மளால மாத்த முடியாதாச்சே. சோ மோமோ, நீ இந்த பெரிய உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணி சந்தோஷமா வாழணுங்கிறதா என்னோட ஆசையும் சொல்லிட்டு இதனாலதான் ஹீரோயின் கிட்ட இருந்துமே விலக ட்ரை பண்ணிருக்கான். சோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. சீக்கிரமாவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.